ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு அருமையான வார்த்தை மூலமாய் நம்மோடு பேச விரும்புகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நிச்சயமாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையாகவே ஒரு உண்மையுள்ள சத்தியம் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது என்றால், அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் உண்மையாகவே உங்களோடு சொல்லுகிறார். நிச்சயமாகவே உங்கள் அலைச்சல்களை, உங்களுடைய எல்லா காரியங்களையும், நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்திற்கும் உண்மையாகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இதுவரை அநேக காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டு இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் முடியாதா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அப்ப நல்ல கவனிங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களும் சரி, உங்கள் அலைச்சல்கள், உங்களுடைய எல்லா பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் மாத்திரம்தான் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், உண்மையாகவே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இத்தனை நாட்களும் கர்த்தரை நம்பி அநேக காரியங்களை நீங்கள் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களுக்காக ஓடி, உண்மையாகவே இந்த காரியங்கள் எப்போது எனக்கு முடியும், எப்போது எனக்கு இந்த காரியங்கள் கைகூடும் என்று எதிர்பார்த்திருக்கிறீங்க. அது எது வேணா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பு காரியங்களா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள், இல்ல உங்கள் வீடு கட்டி முடித்து அது பாதியிலே நின்று கொண்டு இருக்கும். இந்த வீடு எங்களுக்கு உண்மையாகவே கட்டி முடித்து ஒரு நல்ல வீடு கிடைக்காது, அநேக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு இது எப்போதான் முடியுமோ எனக்கு தெரியலையே. இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நன்மையான முடிவை அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்ப உண்மையாகவே நிச்சயம், சத்தியம், உண்மை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு யாரும் தோற்று போனதாகவோ, அந்த நம்பிக்கை வீண் போனதாகவோ இதுவரைக்கும் சொல்லப்படல. ஆமென். அப்ப கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீணாய் அல்ல, வீணாய் போவதும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலங்களில் உற்சாகத்தோடு சொல்லுங்க. எங்களோட வீட்டின் காரியமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பு காரியங்கள், அதற்கு தேவையான பணங்கள், நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு முயற்சி செய்து எதுவுமே கைகூடல, ஒரு தோல்விதான். இது எப்ப முடியும்னு தெரியல. கர்த்தர் இந்த காலங்களில் சொல்லுகிற காரியம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி எழுகிறது. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு இன்றைக்கு உங்களுக்கு அவர் பதில் தரப்போகிறார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காலங்களில் அநேக நாட்களாய், இன்னும் சொல்ல போனா வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிற இந்த காரியம் எப்படி எப்போது முடியுமோ என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அருமையான தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போவது கிடையாது. கர்த்தர் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய பதிலை பரலோகத்திலிருந்து நீர் வாய்க்க செய்கிறாங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரிபூரணமாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு திட்டமாய் தெளிவாய் அவர் பேசி இருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் தொடர்ந்து பலப்படுங்கள். உண்மையாகவே உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தருக்குள் காத்திருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.